உஷய் நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கறிஞர்கள் கவர்மெண்ட் லாயர் எல்லாம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு கவர்மெண்ட் லாயர் சரியா. அரசு ஆஸ்பத்திரிக்கு கவர்மெண்ட் லாயர் மண்டோப்புடிடா எல்லா இடத்துலையும் மண்டோப்புடி பூரா மறைச்சிட்டான். தாசில்தார், விஓ, கலெக்டரு, கிராம அதிகாரி, தலையாரி கணக்கு வரலன்னா குறுக்கெலும்பு ஒடிச்சிருவார். இதை எல்லாம் மறைச்சி அடித்து கையெழுத்து போட்டேன் சரியா. அடுத்தாப்புல டாக்டருக்கு கவர்மெண்ட் லாயர் அவன் செத்தாச்சுன்னா அதுக்கு கையெழுத்து வாங்க எல்லாம் போட தீய அதெல்லாம் பேப்பரை வாங்கி அவன் வீட்டில் பொண்டாட்டி பிள்ளை பாவத்தை சேர்க்கான் கவர்மெண்ட் லாயர். ஏன் அப்பா இப்போ உள்ள டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்ற கோர்ட்டில் கவர்மெண்ட் லாயராக இருக்கிறவன் பூரா பாவத்தை சேர்த்து அப்படியே அனுபவிச்சு போகிறான். ஏன் அம்மா இவ்வளோ பெரிய தப்பு நடக்கக்கூடாது. இது கோர்ட்டு அவமதிப்பு, கோர்ட்டு தலைவாசல் அவமதிப்பு, நீதிமன்றத்தில் கோர்ட்டு நீதிபதி ஜட்ஜி ஆணும் பெண்ணு அவமதிப்பு. வழக்கறிஞர்கள் தப்பு செஞ்சா இங்கே வா, தப்பு செஞ்சிருக்கியா தண்டனை அனுபவிச்சுப்போ, நான் இப்படித்தான் எழுதுவேன். நான் தப்பு செஞ்சுருக்கேன், எத்தனை லட்சம் வேணும், எத்தனை கோடி வேணும், எவ்வளோ 50 லட்சமா ஒரு சொல்லு நான் தாரேன், என்ன காப்பாற்றி விடு. அப்போ அதுக்கு விடை பார்த்து விடைகள் கொடுத்து கவர்மெண்ட்டை நியமித்து முதலமைச்சர் அப்படியே அங்கே நாற்காலி சேரில் உட்காந்து பூரா இந்த சட்டம்னு இவன் போடுவான். மாநில அரசு மத்திய அரசில் அவன் சட்டத்தை போடுவான். போட்டு மாற்றி அடித்து பாழாக்கிட்டான். கவர்மெண்ட் லாயர் வழக்கறிஞர்கள் இந்த அரசு ஆஸ்பத்திரி தாசில்தார், விஓ, கலெக்டர், பத்திரப்பதிவு, பத்திரம் வென்று எல்லாவனுக்கும் கவர்மெண்ட் லாயர் அனைத்தும் தப்பு செய்கிறான், தப்பிச்சு போகிறான், தப்பு செய்தான், கையெழுத்து போடுதான், முடிக்கான், பேப்பரை கொடுக்கான், சொருவி திங்கான், அவன் குடும்பத்தை எல்லாம் பாவத்தை வாங்கி சாப்பிடுது. கவர்மெண்ட் லாயர் நல்லா கேட்டுக்கோப்பா, அவன் செஞ்ச பாவத்தை ஓன்ட்ட கொடுக்கான், நீ போய் வீட்டில் கொடுத்து உன் பொண்டாட்டி புள்ள உன் வாரிசுகளுக்கு கொடுத்து அந்த பாவத்தை சேர்க்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து முழுமையாக உன் வாரிசுக்கு உன் பிள்ளைகளுக்கு இருக்குது. புரியுதா? புரிஞ்சு நடை, தெரிஞ்சு நடை. புரியுதா? கைலாசத்தில் பத்திரம் போட்டோம்லாம் நாங்கள் இன்னும் விற்போம், எங்களுக்கு நீதிமன்றத்திலேருந்து பத்திரம் பதியக்கூடாதுன்னு இந்த இடத்துல நுப்பாட்டியிருக்காங்களான்னு கேள்வி கேட்கான். அப்போ என்ன அர்த்தம்? பத்திரம் போடு, நாங்கள் போட்டுக்கிட்டே இருப்போம், நாங்கள் கவர்மெண்ட் லாயர் எங்களுக்கு இருக்கான், நாங்கள் பார்த்துக்கிடுவோங்க. வர்றவன் பூரா அந்த வார்த்தை சொல்லி தான் வாரான். அப்போ கவர்மெண்ட் வேலாக்குறவனுக்கு கவர்மெண்ட் லாயர் கணக்கு எடுக்கணும்ல. இங்கே இடம் போடுதா பத்திரம் போடுதா எல்லாமே கோர்ட்லேருந்து எங்களுக்கு பத்திரம் பதிவு நுப்பாட்டலை, நாங்கள் பத்திரம் போடுவோம், விற்போம், சண்டை எழுப்போம், போடுவோம், வாடுவோம் அப்படிங்க. அப்போ என்ன காரணம் கேட்டால் கவர்மெண்ட் லாயர் போட சொல்லிட்டாரு அப்படிங்க, கவர்மெண்ட் லாயர் போட சொல்லிட்டாங்க, ஒருத்தர் அப்படிங்க இப்படியா சொல்லுதான். அப்போ அவனுக்கு என்ன படிப்பு படிச்சிருக்கான் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ இதில் போட சட்டங்கள் இவர் போட்டு ஏற்றி செகண்டில் அடைச்சிருவார். முடிஞ்சு வச்சு கணக்கு முக்கால் சதியாக புரிஞ்சிக்கோ. கவர்மெண்ட் லாயரை இங்கே இடிக்கையில் எல்லாம் அனைத்தும் கணக்கு எடுத்து வச்சுருக்காரு, அவர் எடுத்து வச்சு உட்கார்ந்துருக்காரு. புரியுதா? அவர் விளையாடுதார், கடவுள் உட்கார்ந்து விளையாடுதார். நீதிமன்றத்தில் எல்லா நீதிமன்றத்துலேயும் கவர்மெண்ட் லாயர் விளையாண்ட மாதிரி இவர் விளையாடுதார், வேறு ஒன்றும் இல்லை. இவர் விளையாட்டை நீ பார்க்கல, கவர்மெண்ட் லாயர் எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் லாயர். புரியுதா? அனைத்தும் நியமிச்சிருக்கான்ல, மாநில அரசு, மத்திய அரசு, ஒன்றிய அரசு எல்லாம் கவர்மெண்ட் லாயர் வச்சுருக்கான். தப்பு செய்கிறவன தப்பிச்சு ஓடுதான். தப்பு செஞ்சு டெல்லியில் போய் இங்கேருந்து 50 லட்சம் ஒரு கோடி தாரேன், என்னை காப்பாற்றி விடுங்க. அப்போ தப்பு செய்கிறது கீழே, அந்த பேப்பர் விளையாட்டு, கண் கெட்டு விளையாட்டு, கண் மறைச்சி விளையாட்டு, கண்ணை முழிச்சு பார்க்குற விளையாட்டு, பேப்பர் விளையாட்டு. அரசு வேலை பார்க்குற கவர்மெண்ட்டு வழக்கறிஞர்களுக்கு கணக்கு போட்டாச்சு. இது பிடிப்பாங்க. இந்த கேஸ் கட்டு முடிக்கணும்ல, கேஸ் கட்டு உள்ளே இருக்கிற கணக்கெல்லாம் ஒண்டிச்சு முடிப்பார். அப்போ இதுக்கு என்ன தரப்புன்னு இந்த வழக்கறிஞர் கவர்மெண்ட்டை கணக்கு ஏற்றி பிடிப்பார். முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ.